தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே மழைக்காலங்களில் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீரை தேக்கி வைக்கும் கதவணை இல்லாததால் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தீனதயாளன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா வாழ்க்கை தூத்தூருடைய உயர்மட்ட கதவணை கட்ட வேண்டும் என்று விவசாயிகளிடையே நீண்ட கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதை பற்றி நம்மிடம் தகவல் தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுவாமிமலை விமலதான் நம்முடன் உள்ளோம். சார் வணக்கம் சார். இந்த கதவணை கட்டுவதால் விவசாயிகள் எந்த அளவுக்கு பயனடைவார்கள்? தூத்தூர் மற்றும் வாழ்க்கை இடையே கட்டக்கூடிய உயர்மட்ட கதவணை கட்டுவதால் எந்தெந்த விவசாயிகள் பயனடைவார்கள்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற பெருமழையில் கொள்ளிடத்திலே ஏராளமான கனடி தண்ணீர் வீணாக விலை மதிக்க முடியாத தண்ணீர் வீணாக கடலிலே சென்று கலக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர் மறைந்துவிட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த பகுதியிலே ஒரு கதவணை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை வடிவமைத்தார். அதனைத் தொடர்ந்து வந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு பழனிசாமி அவர்களும் இதற்கான திட்டங்களை வடிவமைத்தார்கள். இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று இப்பொழுது இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு துரைமுருகன் அவர்களும் சட்டப்பேரவையிலே பேசியிருக்கிறார். இந்த கதவணையினுடைய மிக முக்கியத்துவம் என்ன தேவை என்றால், கொள்ளிடத்திலிருந்தான் பல மாவட்டங்களுக்கான குடிநீர் சென்று கொண்டிருக்கிறது. குடிநீர் ஆதாரமாக இருப்பது இந்த கொள்ளிடம். இங்கிருந்துதான் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூரினுடைய பிற பகுதிகளுக்கு, நாகை மாவட்டங்களுக்கு, வேதாரண்யம் பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. பல நூறு கோடிக்கணக்கான ரூபாய் செலவிடப்பட்டு செய்யப்படுகின்ற இந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு எதிர்காலத்திலே எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும், தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த கதவணை மிக அவசியம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இந்த கதவணை அமைக்காமல் இந்த பகுதியில் இருக்கின்ற கொள்ளிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கனஅடி தண்ணீர் தினமும் உறிஞ்சி எடுத்துச் செல்லப்படும் பொழுது இந்த வாழ்க்கை கிராமத்திலும் தூத்தூர் கிராமத்தை சுற்றி இருக்கின்ற 10 கிராமங்களினுடைய நிலத்தடி தண்ணீர் வெகுவாக பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கதவணையினுடைய அவசியத்தை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். இந்த திட்டம் தற்பொழுது அரசால் கைவிடப்பட்டு விட்டதா அல்லது கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. அதோடு மட்டுமில்லாமல் இதே பாபநாசம் பகுதியிலே வீரமாங்குடி கிராமத்திற்கும் அரியலூர் மாவட்டத்தைச் சார்ந்த ஏலாக்குறிச்சி கிராமத்திற்கும் இடையே கதவணை அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்த பொதுநல வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் கட்டாயமாக அங்கே நீங்கள் கதவணை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தோம். நாங்கள் நிச்சயமாக கதவணையை அமைக்கிறோம், ஓராண்டிக்குள் அமைக்கிறோம் என்று உயர்நீதிமன்றத்திலே உத்தரவாதத்தை தந்துவிட்டு வந்த தமிழ்நாடு அரசு அந்த கதவணை திட்டத்தையும் இதுவரை செயல்படுத்தாமல் இருக்கிறது. ஆனால் இந்த கொள்ளிடத்திலே இருக்கின்ற அவ்வளவு நிலத்தடி நீரையும் உறிஞ்சுவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு ஒரு தொலைநோக்கோடு இந்த பகுதியில் விவசாயிகள் நலன் மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களிலே இருக்கின்ற பொதுமக்களுக்கான ஒரே குடிநீர் வாழ்வாதாரம் என்பது, குடிநீர் ஆதாரம் என்பது இந்த கொள்ளிடம் பகுதி. இந்த பகுதியில் அரசாங்கத்தின் திட்டத்தில் இருக்கின்ற வாழ்க்கை தூத்தூர், வீரமாங்குடி, ஏலாக்குறிச்சி கதவணைகளை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். ஏலாக்குறிச்சி மற்றும் வீரமாங்குடியிடையே கட்டப்படுகின்ற உயர்மட்ட கதவணை கட்ட வேண்டும் என்று பலமுறை விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக அரசு உத்தரவாதம் தந்ததும் பெரிய இதுநாள் வரை கட்டவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த முக்கொம்பிலிருந்து அணக்கரை வரை 118 கிலோமீட்டர் தூரம் உள்ள கதவணை இருப்பதால் இடையே உள்ள தூத்தூர் மற்றும் வாழ்க்கை கிராமத்தில் உடனடியாக உயர்மட்ட கதவணை கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஆர். தீனதயாளன்.